தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க. திமுகவுக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர்களுக்கும் தொடர் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கடந்த 5 வருடமா நம்முடைய தலைவர் எந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தலை சந்திச்சாலும் அதுல நம் தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க. அதற்கு காரணம் தமிழக மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தான். அதே நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து உங்களுக்காக செய்ய வேண்டிய பணிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட்டே வரார். நம்மளுடைய பிரதான எதிர்கட்சி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல. எதனால போட்டியிடலன்னா அவங்களுக்கு பயம். தொடர் தோல்வி சந்தித்த அனைத்து தேர்தலையும் திமுகவுக்கு தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க, அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. அந்த பயத்தினாலதான் திமுக மேல மட்டும் பயம் இல்ல. இப்ப அதிமுகவுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம். அதனாலதான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, பாஜகவுக்கு பார்த்து பயம். பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொன்னு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வட மாநிலங்கள்லாம் இன்னைக்கு நீட் தேர்வு எதிர்த்து குரல் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும், அந்த நீட் தேர்வு குளறுபடி பயணம், இது குளறுபடியில இருக்கு, இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்குதான் வட மாநில தலைவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த நீட் தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்ற கட்சியோட பாஜகவோடு சேர்ந்து இந்த தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கிறது இங்க போட்டியிடக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக நிராகரிப்பில் என்று அந்த நம்பிக்கையோடு நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாக்கு வித்தியாசத்துல, குறைந்தது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க எல்லாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டுக்கொள்கின்றேன், தலைவருடைய மகனாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்டுக்கொண்டு ஆதரிப்பீர் உதயசூரியன் அன்னியூர் சிவா அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.